ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்னைக்கான கதையை பார்ப்போம். ஒரு பாம்பு ஒரு மின்மினி பூச்சியை துரத்திக்கிட்டு போகுது. மின்மினி பூச்சி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேகமாக பறந்து ஓடுது. ரொம்ப தூரம் ஓடுது. ஆனாலும் இந்த பாம்பு விடாமல் துரத்திக்கிட்டே போகுது. திடீர்னு என்ன நினச்சிச்சோ தெரியல, அந்த மின்மினி பூச்சி நின்று திரும்பி பார்த்து பாம்பை பார்த்து கேட்குதான், ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியணும் அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னு பாம்பு கேட்குது. மின்மினி பூச்சி சொன்னிச்சான், நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணேனா அப்படின்னு. இல்லையே. என்னை சாப்பிட்டா உன் பசி அடங்கிடுமா? கண்டிப்பாக அடங்காது, நீலாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லுது அந்த பாம்பு. அப்புறம் ஏன் என்னை கொல்ல நினைக்கிற அப்படின்னு மின்மினி பூச்சி பாம்பை பார்த்து கேட்குது. அதுக்கு அந்த பாம்பு என்ன சொன்னிச்சு தெரியுமா? அது என்னவோ தெரியல, நீ ரொம்ப ஷைனிங்காக இருக்கியா, அந்த ஷைனிங்கை பார்த்தாலே உன்னை சாப்பிட்றணும்னு தோணுது அப்படின்னு பாம்பு சொன்னிச்சான். இந்த கதையில் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்களேன். இது பாம்பு பற்றின கதை மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்க ஷைனிங்காக இருக்கிறத பார்த்து அவங்க அப்படி இருக்கக்கூடாது, வி ஷுட் புல் தம் டவுன் அப்படின்னு நினைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் நம்மளோட பீஸ்ஃபுல்லான லைஃப்பை இழந்துட்டு நிற்போம். எப்போவுமே ஒருத்தவங்க நம்மளை பார்த்து கீழே இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்த நினப்பில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஷைனிங்காக இருக்கீங்க, ஷைன் ஆகுறீங்க லைஃப்பில் அப்படின்றத. ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.